வணக்கம். கல்லுக்குள் உயிர். சோழர் காலச் சிற்பியின் கதை. எழுதியவர் சரவணன் லோகநாதன். இந்த கதையை உங்களுக்கு வழங்குபவர்கள் வெஞ்சனம்.com. தரமான சுவையான பாரம்பரிய சைட் டிஷ்கள் வாங்க வெஞ்சனம்.com-இல் ஆர்டர் பண்ணுங்க. சோழப் பேரரசு செழித்திருந்த காலமது. காவிரி பாய்ந்து வளப்படுத்திய தஞ்சை தரணி பொன்னும் பொருளும் மட்டுமல்லாமல் கலைகளுக்கும் தாயகமாயிருந்தது. மாமன்னர்களின் பேராதரவில் கோயில்கள் வானுயர எழுந்தன. கற்களில் தெய்வங்கள் உயிர் பெற்றன. இத்தகைய கலைமிகுச் சூழலில் காரி ஒரு சாமானிய விவசாய குடும்பத்தில் பிறந்தான். காரியின் கைகள் நெல் நாற்றுகளை நடுவதிலும் களை பறிப்பதிலும் பழகியிருந்தன. உழவு மாடுகளின் கயிற்றுத் தழும்புகள் அவன் உள்ளங்கைகளில் நிரந்தரமாய் குடிகொண்டிருந்தன. அவனுக்கு விவசாயம் பழக்கமான தொழில். அதுதான் அவனது தலைமுறை பிழைப்பு. ஆனால் அவனது மனதிலோ வேறொரு கனவு வேரூன்றியிருந்தது. வயல்வெளியில் வேலை செய்யும் நேரம் போக கிடைக்கும் ஓய்வு நேரங்களிலெல்லாம் அவன் அருகிலிருந்த கிராமக் கோயில்களுக்கு ஓடினான். அங்கே கல்லில் செதுக்கப்பட்டிருக்கும் சிற்பங்களைக் கண்டால் மெய்மறந்து நின்று விடுவான். கணபதியின் குடவயிறு, முருகனின் வேல், துர்க்கையின் கோபம், சிவனின் சாந்தம், ஒவ்வொரு சிற்பமும் ஒரு கதை சொன்னது. உளிப்பட்டு உயிர் பெற்ற அந்த கற்களைத் தொட்டு பார்த்தான். அந்த கல்லிலிருந்து இந்த உருவத்தை எப்படி வெளியே எடுக்கிறார்கள்? இந்த கல்லுக்குள் இந்த பாவனையை எப்படி புதைத்தார்கள்? அவனுக்குள்ளே கேள்விகள் பெருகின. குறிப்பாக மதிய வேளையில் உணவு கொண்டு வரும் தாய் அவனை கோயில் மண்டபத்தில் கண்டுபிடிப்பது வழக்கம். டே காரி, சோறு ஆறிருச்சு, வாடா சாப்பிட என்று அவள் அழைத்தாலும் அவனது கண்கள் சிற்பங்களிலேயே லயித்திருக்கும். ஒரு நாள் கோபுர வாசலில் இருந்த துவாரபாலகரின் கம்பீரமான சிற்பத்தை பார்த்து கொண்டிருந்தான். அந்த கல்லின் உறுதி, சிற்பியின் துல்லியம், இரண்டும் அவனை பிரமிக்க வைத்தன. தானும் ஒரு நாள் இப்படி ஒரு சிற்பத்தை செதுக்க மாட்டோமா என்று மனதிற்குள் ஏக்கத்துடன் ஒரு விதை விழுந்தது. அவன் வீட்டில் தன் ஆசையை ஒருபோதும் வெளிப்படுத்தவில்லை. பரம்பரை தொழில் விவசாயம் இருக்கும்போது சிற்பம் செதுக்குவது என்பது களிமண் பொம்மைகள் செய்வது போன்ற விளையாட்டுப் பிள்ளைத்தனமான காரியமாகவே பார்க்கப்படும். அதுவும் ஒரு விவசாயி குடும்பத்திலிருந்து சிற்பியாக மாறுவது என்பது கனவிலும் சாத்தியமில்லாத ஒன்று. ஆனால் காரியின் உள்ளுணர்வுக்கு இந்த சமூக கட்டமைப்பு ஒரு தடையாகத் தெரியவில்லை. ஒருமுறை வயலுக்கு பக்கத்தில் புதிதாக ஒரு கோயில் திருப்பணி தொடங்கவிருப்பதாக கேள்விப்பட்டான். எங்கோ தூரத்திலிருந்து பிரபலமான ஒரு ஸ்தபதி வருவதாகவும் அவர் தலைமையில் பணிகள் நடக்கவிருப்பதாகவும் மக்கள் பேசிக் கொண்டிருந்தனர். காரியின் மனம் படபடக்கத் தொடங்கியது. இதுதான் தனக்கான வாய்ப்பாக இருக்குமா? ஒரு விவசாயியின் மகன் சிற்பக்கலையை கற்க முடியுமா? அவனுக்குத் தெரியவில்லை. ஆனால் தன் கனவை நோக்கி முதலடியை எடுத்து வைக்க அவன் துணிந்தான். கோயில் திருப்பணிகள் தொடங்கிய அன்று காலை பொழுதில் காரி தன் மண்வெட்டியை ஓரமாக வைத்துவிட்டு புத்தம் புதிதாக உழுத வயலின் வாசனையை மனதிற்குள் வாங்கிக் கொண்டு கோயில் கட்டும் இடத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினான். இந்த கதையின் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம். கல்லுக்குள் உயிர், சோழர் காலச் சிற்பியின் கதை. எழுதியவர் சரவணன் லோகநாதன். இந்த கதையை உங்களுக்கு வழங்குபவர்கள் வெஞ்சனம்.com. தரமான சுவையான பாரம்பரிய சைட் டிஷ்கள் வாங்க வெஞ்சனம்.com-இல் ஆர்டர் பண்ணுங்க.